Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிரதமர் வருகையை முன்னிட்டு மதுரை விமான நிலையம் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். நாளை பிரதமர் வருவதை முன்னிட்டு அங்கே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் புதிதாக ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கா? அது பற்றிய விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது நாளை ராமேஸ்வரத்தில் உள்ள புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறப்பதற்காக பிரதமர் மோடி வருகையொட்டி மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையம் உள்வளாகம், வெளிவளாகம் மற்றும் மதுரை மாநகர் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 4 நாள் நிகழ்ச்சியாக பிரதமர் மோடி தாய்லாந்து, இந்தோனேசியா, இலங்கை உள்ளிட்ட பயணங்களை முடித்துவிட்டு நாளை இலங்கையிலிருந்து நேரடியாக ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரத்தில் தரையிறங்கி அங்கு பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துள்ளார். அதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் போலீசாரால் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை நண்பகல் ராமேஸ்வரத்தில் உள்ள ரயில்வே பாலத்தை திறந்து வைத்துவிட்டு 3:40 மணிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி விமான தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் வரக்கூடிய பிரதமர் மோடிக்கு தமிழக அரசு சார்பில் தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா வரவேற்பு அளித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகி சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் சந்திக்க உள்ளனர். அதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் EPS சந்திக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து OPS சந்திக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து 15 நிமிடம் இவர்களை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மதுரை வருகையொட்டி மதுரை விமான நிலையம், ஓடுதளம், விமான நிலைய உள்வளாகம் மற்றும் வெளிவளாக இடங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதேபோல் மதுரை மாநகர் காவல் ஆணையர் யோகான் தலைமையில் 10 உதவி ஆணையாளர்கள் மற்றும் 60 ஆய்வாளர்கள் உட்பட 2000 போலீசார் மதுரையை சுற்றியுள்ள பெருங்குடி, வளையங்குளம், ரிங் ரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.